ஹலோ கைஸ், இந்த பிரியாணி இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குதுங்க. தாபா ஸ்டைல்லலாம் கிடைக்கும்ல, அதே மாதிரி இருக்குது இந்த பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணியில் ஆனியன்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக போட்டுக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஒரே ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணின்னு சொல்லிட்டு எல்லா வகையான பிரியாணியும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் எக் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? ஒரே ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு செம்ம டேஸ்டான எக் பிரியாணி எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் செப்பரேட்டாக. இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கணும். 2 வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதே ஆயிலில் வந்து இந்த முட்டையை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 4 முட்டை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு கோடு போட்டு வச்சுருக்கிறேன் 4 பக்கமும். இப்போ இந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த முட்டையை அப்படியே இதில் போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மசாலெல்லாம் நல்லா இதில் உள்ளே போயிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கணும். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா அந்த முட்டை நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயும் இருக்கா, அதையும் இதில் ஆட் பண்ணணும். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, அப்புறம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஒரு பிரியாணி இலை போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா அதையும் போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி நீங்கள் முட்டை பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரிஞ்சிடாமல் அப்படியே இருக்கும். நல்லா அந்த ராஸ்மெல்லாம் போயிடும். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை வறுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆயிலையும் இதுலேயே சேர்த்துக்கணும். ஏன்னா இதுலேயே மிளகாத்தூளெல்லாம் இருக்குது, அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கணும். நானே இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தெரியுது, கரண்ட் பவர் கட் ஆகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த அரிசி இதில் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், அரிசி போட்ட உடனே நல்லா கொதிக்குது. இது இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிரியாணி ரெடியான உடனே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு.
ரைஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விடணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற அரிசி கொஞ்சம் கூட குழையாமல் சூப்பராக இருக்குது. இது இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட்டாக நம்ம வெங்காயம் வந்து வறுத்து வச்சுருக்குறோம்ல, இந்த வெங்காயத்தை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி. தாபா ஸ்டைலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.